வாரன் பஃபெட் உலகின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். ஆனால் அவரின் பயணம் ஒரு பெரிய முதலீட்டாளராக ஆரம்பிக்கவில்லை. அது ஒரு சாதாரண 10 வயது சிறுவனின் ஆர்வத்திலிருந்து ஆரம்பித்தது. வாரன் பஃபெட் 10 வயதில் இருந்தபோது அவர் அமெரிக்காவின் ஓமஹா நகரத்தில் வாழ்ந்தார். அந்த நகரத்தில் ஒரு குதிரை பந்தய மைதானம் இருந்தது. அந்த மைதானத்தின் பெயர் ஆக்சார்பென் ரேஸ் ட்ராக். பெரும்பாலான மக்கள் அங்கு குதிரை பந்தயத்தை பார்ப்பதற்காகவும் பணம் வைத்து பந்தயம் கட்டுவதற்காகவும் செல்வார்கள். ரேஸ் நடந்து கொண்டிருக்கும்போது அங்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். ஆனால் வாரன் பஃபெட் அங்கு போவது ரேஸ் நடக்கும் நேரத்தில் அல்ல. அவர் அங்கு செல்வது ரேஸ் முடிந்த பிறகு. ஏனென்றால் ரேஸ் முடிந்ததும் மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறும்போது அவர்கள் வாங்கிய டிக்கெட்டுகளை அங்கேயே தூக்கி எறிந்து விடுவார்கள். அந்த டிக்கெட்டுகளை வாரன் பஃபெட் ஒன்றாக சேகரிப்பார். அவருக்கு ஒரு வித்தியாசமான யோசனை இருந்தது. அவர் நினைத்தார், இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லோரும் கவனமாக டிக்கெட்டுகளை பார்க்க மாட்டார்கள். யாராவது ஒருவர் வெற்றி பெற்ற டிக்கெட்டை தவறுதலாக தூக்கி எறிந்திருக்கலாம். ஏனெனில் அங்கு பலர் பொழுதுபோக்குக்காக மட்டும் வருவார்கள். அவர்கள் டிக்கெட்டுகளை வாங்குவார்கள், நண்பர்களுடன் குடிப்பார்கள், மகிழ்ச்சியாக பேசுவார்கள். சிலர் மது அருந்திய பிறகு டிக்கெட்டுகளை சரியாக பார்த்துவிட மாட்டார்கள். அவர்கள் மயக்கத்தில் டிக்கெட்டுகளை தூக்கி எறிந்து விடுவார்கள். இதுதான் வாரன் பஃபெட்டின் வாய்ப்பு. அவர் தரையில் கிடக்கும் டிக்கெட்டுகளை எடுத்து வீட்டிற்கு கொண்டு செல்வார். பிறகு அவர் அந்த டிக்கெட்டுகளை ஒவ்வொன்றாக பார்த்து சரிபார்ப்பார். அதில் வெற்றி பெற்ற டிக்கெட் இருக்கிறதா என்று பார்ப்பார். இந்த வேலை மிகவும் பொறுமையை தேவைப்படுத்தும். ஆயிரக்கணக்கான டிக்கெட்டுகளை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் வாரன் பஃபெட் அதை சலிப்பில்லாமல் செய்தார். சில சமயங்களில் அவருக்கு உண்மையிலேயே வெற்றி பெற்ற டிக்கெட்டுகள் கிடைத்தன. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போது அவர் வயது வெறும் 10. ஒரு சிறுவன் சென்று, இந்த டிக்கெட் வென்றது, எனக்கு பணம் கொடுங்கள் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். அதனால் வாரன் பஃபெட் அந்த வெற்றி டிக்கெட்டுகளை தனது ஆண்டிக்கு கொடுப்பார். அவர் ஆண்டி அந்த டிக்கெட்டுகளை கவுண்டரில் கொடுத்து பணமாக மாற்றிக்கொள்வார். இந்த சம்பவம் வாரன் பஃபெட்டின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுகிறது. அது பொறுமை மற்றும் கவனிப்பு. இந்த 2 குணங்களும் பின்னர் அவரை உலகின் மிகச்சிறந்த முதலீட்டாளர்களில் ஒருவராக மாற்றின. படிக்கும் பழக்கம் வாரன் பஃபெட்டின் மிகப்பெரிய ரகசியம். வாரன் பஃபெட் 20 வயதாகிய போது அவர் தனது முதலீட்டு பயணத்தை தொடங்கினார். அவர் பஃபெட் பார்ட்னர்ஷிப் என்ற பெயரில் தனது முதலீட்டு நிறுவனத்தை ஆரம்பித்தார். அவர் தினமும் பல மணி நேரங்கள் படிப்பார். அவர் படித்த முக்கியமான புத்தகங்களில் ஒன்று மூடிஸ் மேனுவல். இப்போது நமக்கு இணையதளங்கள் இருக்கின்றன. ஒரு நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொள்ள நாம் சில வினாடிகளில் கூகுளில் தேடலாம். பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட், ரெவென்யூ, மார்க்கெட் கேப் எல்லாம் சில கிளிக்குகளில் கிடைக்கும். ஆனால் அந்த காலத்தில் இணையம் இல்லை. அப்போது முதலீட்டாளர்களுக்கு முக்கியமான தகவல் புத்தகங்களில்தான் கிடைத்தது. அவற்றில் மிகவும் பிரபலமானது மூடிஸ் மேனுவல். அந்த புத்தகத்தில் ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நிதி தகவல்கள் இருந்தன. ஒரு பக்கத்தில் கூட 5 அல்லது 6 நிறுவனங்களின் தகவல்கள் இருக்கும். அவை மிகவும் சிறிய எழுத்துகளில் எழுதப்பட்டிருக்கும். அதை படிப்பது மிகவும் சிரமமான வேலை. ஆனால் வாரன் பஃபெட் முழு நாளும் அந்த புத்தகத்தை படிப்பார். அவர் தினமும் 5 முதல் 6 மணி நேரம் படிப்பார். அவர் சொல்வார், "Read and read and read. The more you learn, the more you earn." அதாவது, நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அதே அளவு அதிகமாக சம்பாதிக்க முடியும். நாம் எல்லோரும் பணத்தின் கம்பவுண்டிங் பற்றி பேசுகிறோம். ஆனால் வாரன் பஃபெட் சொல்வது, அறிவின் கம்பவுண்டிங் அதைவிட பெரியது. முதலீட்டின் முதல் விதி, "Learn a lot, read a lot." முதலீடு செய்யும் ஒருவருக்கு முதலில் தேவைப்படுவது அறிவு. மார்க்கெட்டில் யாரும் பிறந்த நாளிலேயே எக்ஸ்பர்ட்டாக வரமாட்டார்கள். அவர்கள் படித்து, கற்று, அனுபவம் மூலம் வளர வேண்டும். இரண்டாவது விதி, "Know what you own." பீட்டர் லிஞ்ச் என்ற பிரபல முதலீட்டாளர் தனது பீட்டிங் தி ஸ்ட்ரீட் என்ற புத்தகத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை கூறுகிறார். அமெரிக்காவில் செயின்ட் ஆக்னஸ் ஸ்கூல் என்ற பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இருந்தனர். அந்த மாணவர்கள் சேர்ந்து 14 நிறுவனங்களைக் கொண்டு ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கினர். அவர்கள் 2 ஆண்டுகளில் 70% ரிட்டர்ன் பெற்றனர். அதே நேரத்தில் அமெரிக்காவின் S&P இண்டெக்ஸ் 26% மட்டுமே வளர்ந்தது. அதாவது அந்த குழந்தைகள் புரொஃபஷனல் முதலீட்டாளர்களை கூட பீட் செய்தனர். இது எப்படி சாத்தியம்? அவர்களின் ஆசிரியர் ஒரு சிம்பிள் ரூல் கற்றுக் கொடுத்தார். "நீ புரியாத நிறுவனத்தில் முதலீடு செய்யாத. ஒரு நிறுவனம் என்ன தயாரிக்கிறது, அது எந்த சேவையை வழங்குகிறது, அது எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாவிட்டான் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யக்கூடாது." மூன்றாவது விதி, "Small companies can grow faster." பெரிய நிறுவனங்கள் ஏற்கனவே பெரியதாக இருக்கும்.
அவை மேலும் 10 மடங்கு வளர அதிக நேரம் எடுக்கும். உதாரணமாக ரிலையன்ஸ் போன்ற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது 10 மடங்கு வளர வேண்டுமென்றால் அதன் மார்க்கெட் கேப்பும் 10 மடங்கு ஆக வேண்டும். அது மிகவும் கடினம். ஆனால் ஒரு சிறிய நிறுவனம் வேகமாக வளர முடியும். அதனால் சிறிய முதலீட்டாளர்களுக்கு ஸ்மால் கேப் நிறுவனங்களில் சில நேரங்களில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். 4வது விதி, ஹோல்ட் ஒன்லி த ஸ்டாக்ஸ் யூ கேன் ட்ராக். ஒரு மனிதன் அதிகபட்சம் 8 முதல் 15 நிறுவனங்களை மட்டுமே சரியாக கவனிக்க முடியும். நாம் 50 அல்லது 100 ஸ்டாக்ஸ் வாங்கினால் அவற்றை ட்ராக் செய்வது சாத்தியமில்லை. வாரன் பஃபெட் சொல்வார், லைஃப்ல 3 நல்ல கம்பெனிகள் கிடைத்தாலும் அது போதும். அவை பல ஆண்டுகள் நல்ல பிசினஸ் செய்யும் நிறுவனங்களாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். 5வது விதி, இஃப் யூ லைக் த ப்ராடக்ட் யூ மே லைக் த ஸ்டாக். பீட்டர் லிஞ்ச் தனது வாழ்க்கையில் ஒரு தவறு செய்தார். அவர் 3 மகள்களும் கேப் என்ற பிராண்டின் உடைகளை அணிந்தனர். ஆனால் அவர் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யவில்லை. ஒரு ஆண்டில் அந்த ஸ்டாக் 13 மடங்கு உயர்ந்தது. பிறகு அவர் ஒரு லெசன் கற்றுக்கொண்டார். அவர் தனது மகள்களை மாலுக்கு அழைத்துச் சென்றார். அவர்கள் எந்த கடைக்கு செல்கிறார்கள் என்று கவனித்தார். அவர்கள் பாடி ஷாப் என்ற கடைக்கு சென்றனர். அங்கு பெண்கள் நிறைய லோஷன் மற்றும் கிரீம் வாங்கிக் கொண்டிருந்தனர். கடை முழுவதும் கூட்டம் நிரம்பியிருந்தது. அடுத்த நாள் அவர் அந்த நிறுவனத்தின் ஆனுவல் ரிப்போர்ட் படித்தார். அது உலகம் முழுவதும் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. அவர் அந்த ஸ்டாக்கை வாங்கினார். பின்னர் அது பல மடங்கு உயர்ந்தது. இந்தியாவில் இதே மாதிரி உதாரணங்கள். ராயல் என்ஃபீல்டு ஸ்டாக் ரூபாய் 1.22 2500 மேல் உயர்ந்தது. பிரிட்டானியா ஸ்டாக் ரூபாய் 8 580 மேல் உயர்ந்தது. இது பிசினஸ் growth காரணமாக நடந்தது. 6வது விதி, டோன்ட் ட்ரை டு டைம் த மார்க்கெட். பலர் மார்க்கெட்டை பிரெடிக்ட் செய்ய முயற்சிக்கிறார்கள். எப்போது வாங்க வேண்டும், எப்போது விற்க வேண்டும், இதில் அவர்கள் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். ஆனால் பெரிய முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நல்ல பிசினஸை கண்டுபிடிக்கிறார்கள், அதை நீண்ட காலத்திற்கு வைத்திருக்கிறார்கள். 7வது விதி, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இஸ் கிங். ஒரு நிறுவனத்தின் ப்ராஃபிட் மட்டும் போதாது, அந்த ப்ராஃபிட் உண்மையிலேயே கேஷாக இருக்கிறதா என்பது முக்கியம். அதனால் முதலீடு செய்யும்போது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை கவனிக்க வேண்டும். நாம் இன்று கற்றுக்கொண்ட முதலீட்டு விதிகள். நிறைய கற்றுக்கொள், நீ வைத்திருப்பதை புரிந்துகொள், சிறிய நிறுவனங்களில் வாய்ப்பு இருக்கலாம், கவனிக்க முடியும் அளவுக்கு மட்டும் ஸ்டாக்ஸ் வைத்திரு, நல்ல ப்ராடக்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகலாம். மார்க்கெட் டைமிங் செய்ய முயற்சிக்காத. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கவனிக்க வேண்டும். இந்த விதிகளை பின்பற்றினால் நீண்ட காலத்தில் நல்ல முதலீட்டாளராக வளர முடியும்.